ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் ஒரு கேஜெட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஜெட் வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுல தமிழில் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த ஒரு கேஜெட்டை பற்றி யாரும் அன்பாக்சிங் பண்ணலை. இது வந்து என்ன கேஜெட்னு பார்த்தீங்கன்னா, போட்லேருந்து வந்திருக்க போட் ராக்கர்ஸ் 261 கேஜெட் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு. ஸோ இதோட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போட் 255 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ நான் போயிட்டு யூடியூப் போய் தேடி பார்த்தேன், யாருனா ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா. ரிவ்யூ பண்ணியிருந்தா ஸோ நம்ம அதை பார்த்து வந்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து இந்த ஒரு ஹெட்செட் தான் வாங்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதை வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் முடிவு பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே வரல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது வந்து ரொம்ப பழைய ஹெட்செட்டோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு கணிப்பு. போட் 255 அது வந்து எங்கே இருக்குது, போட்ஸ் 261. ஏன்னா 255 261 கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் தான் அது. அதனால் 261 நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து லான்ச் ஆன டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 5, 2020 தான் இது வந்து லான்ச் ஆகிருக்கு. நான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ February 5, 2020 வந்து லான்ச் ஆகிருக்கு இது. ஸோ இந்த போட் 261 இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து தெரியாதனமாக வாங்கிட்டான்னு தெரில, யாருமே அன்பாக்சிங் பண்ணல. ஒருவேளை அந்தளவுக்கு முக்கியமான ப்ராடக்டான்னு கூட தெரில இது. ஸோ வாங்க இது வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ 250யோட இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் தான் என்னோட நினைப்பு. அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோலாம் இனிமேட் நிறையவே வரும். அதனால் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 வச்சு இது வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பில்லு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இப்போ வந்து உள்ளே இருக்கிற நம்ம போட் ராக்கர்ஸை எடுப்போம். ஸோ எல்லா கவரையும் கழட்டிட்டு உள்ளே பார்த்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது பாக்ஸ் குவாலிட்டி. ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்கிற கேஜெட்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக உள்ள பிச்சு வந்து பார்த்தா இது வந்து ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிப் போட்டு திறந்து மூற மாதிரி ஒரு சின்ன பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே வருது. ஸோ வேறு என்ன இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துலாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூசர் மேனுவலில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு உண்டான ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க இது. அதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு கவரபுளாக இருக்கும். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வேறு வந்து போட்டை இந்த ஹெட்செட்டை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஏதோ ஒரு சின்ன டப்பா இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா இருக்குது. ஸோ இந்த டப்பாவில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்குது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். அதனால் இது வந்து அப்படியே ஒத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஜிப்பை நான் அவுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த ஹெட்செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி செம்மையாக இருக்குது குவாலிட்டி. ஸோ இந்த ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே எடுத்து கொடுக்குது இந்த லுக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போட் 255யோட போட் 261 வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குன்றது நான் வந்து நினச்சது கொஞ்சம் நல்லா தான். அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை வந்து நிறைய பேர் வந்து தமிழில் அன்பாக்சிங் பண்ணலை, அது வந்து எனக்கு இன்னும் காரணம் தெரில. ஒருவேளை யாருக்கானலும் இது படலையானு தெரில. ஆனால் இது வந்து February 5 தான் வந்தது. ஸோ இது வந்து நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. ஸோ சில ப்ளூடூத் ஹெட்செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்டை மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து அதெல்லாம் கிடையாது, ஃபுல் ஒயர் தான். நீங்கள் வந்து அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டு நீங்கள் வந்து ஜாகிங், ஸ்போர்ட்ஸு, ஜிம்மு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள் காதில் வந்து அந்த கிரிப்பு நீங்கள் ஓடும்போது இல்லை எங்கன்னா ஜிம் பண்ணும்போது இந்த கிரிப்பு ஹெட்செட் வந்து விழாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு கிரிப் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜான ஒன்று தான்.
ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு வலையாட்டம் இருக்குது. ஸோ அந்த வலையில் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப் கொடுத்துருக்காங்க. கப்னா இதோ இந்த மாதிரி ஒரு கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். ஸோ உங்கள் காதுக்கு வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி ஸோ இந்த கப் வந்து செட் ஆகும். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து அந்த இங்கே மாட்டிக்கிற மாதிரி ஒரு சின்ன கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மூட்டு நம்ம இங்கே வச்சிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து காதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளூடூத்தில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து எந்த செல்லு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா இந்த செல்லை தான் கேமரா எடுக்கிறோம். ஸோ அதனால் இந்த செல்லை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாங் கேட்டு பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட முடியாது, ஏன்னா என்னாட மைக் இல்லை, எதுவும் பெருசாக எதுவுமே இல்லை என்னாண்ட. ஸோ எனக்கு இந்த ஹெட்செட்டை பற்றி நான் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நான் என்னுடைய எக்ஸ்பிரஷன்லேயே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நான். ஸோ இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணி பாருங்கள் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இந்த போட் ரockerz 261 இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணி சவுண்ட் குவாலிட்டிலாம் செக் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இதில் கொடுத்துருக்க அவங்களே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க அந்த பாஸ் ஹெட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக எதனா ஆப்ஸ் இறக்கலாம், இல்லை செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு வந்து போயிட்டு ஈக்குவலைசர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். பட் என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ஏன்னா வந்து சவுண்ட் குவாலிட்டி அற்புதமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லா ப்ளூடூத் ஹெட்செட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காதில் மாட்டிகிட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்கு கேட்க தான் நினைப்பீங்க, ஆனால் நீங்களே உங்கள் காதுலேருந்து எடுத்துகிட்டு பாருங்க. ஸோ இங்கே வச்சு இவ்வளோ தூரம் வச்சுருந்தாலும் அது வந்து கேட்க தான் செய்யும். ஸோ அது வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்போ வர ப்ளூடூத் ஹெட்செட்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் மற்றவங்க கேட்கக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. அது வந்து ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இது வந்து நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கேட்க முடியாது, அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ சவுண்டு கம்மியாக வச்சுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த போட் rockerz 261 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இல்லை, தமிழ் சேனலே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இனிமேட்டு நிறைய வாங்க போகிற கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.